ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் பூஜா. நான் தான் உங்கள் பூஜா. இது என்ன vlog பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மினி vlog தான். ஷாப்பிங் vlog, டிமார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ண vlog. நாங்கள் இதில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம், என்னென்னலாம் வாங்கணும், எவ்வளோ நேரம் சுற்றணும், ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட சுற்றணும் டிமார்ட்டையும் மேலேயும் கீழேயும். ஸோ ஃபுல்லாக வீடியோ மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்னென்ன வாங்கினோன்றது தெரியும். போன உடனே இந்த கவுண்டர் தான் இருந்துச்சு, டீ தூள் காஃபி தூள். ஸோ அதனால் போன உடனே நாங்கள் ஒரு டீ தூள் டப்பாவை எடுத்துட்டோம். இங்கே நிறைய ஆஃபர்ஸ், எல்லாமே ஆஃபர்ஸ், பை ஒன் கெட் ஒன், 35 45 பிஸ்கெட்ஸு சாக்லேட்ஸு எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது, இது என்னோடய ஹஸ்பண்ட்காக எடுத்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பொருளையுமே அவங்க ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம எது எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு ஆஃபர் இருக்கும், அந்த மாதிரி தான் இதெல்லாம். இது வந்து மக்கானா, அதை ஜஸ்ட் என்ன ஆஃபர் என்னன்னு தான் பார்த்தேன், நான் அது வாங்கலை. அப்புறம் இந்த அரிசி வந்து அங்கே நிறைய இருக்கும், மளிகை கடை நார்மலாக போனால அரிசி நிறைய இருக்கும். ஸோ அதை எடுத்து கொஞ்சம் வயல் போனால் நமக்குலாம் தூக்கமே வராதில்ல, அந்த மாதிரி நான் ஆள் நான். ஸோ அதை எடுத்து கொஞ்சம் வாயில போட்டு அம்மா மந்த்லி ரீஸ்டாக்லாம் பண்ண சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க, என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்ட்டு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷு, பெப்சோடைன் சோப்பு, பாடி வாஷ் எல்லாமே இங்கே ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கு, ஆஃபர்லேயும் இருக்குது. இந்த டிட்டர்ஜென்ட்டு, லிக்விடு, மிஷினுக்கு, அப்புறம் கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் அம்மா பார்த்துட்ருந்தாங்க. ஆஃபர் இருக்கா பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக ஆஃபர்லாம் பார்த்தேன். எல்லாமே 50 55 அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% ஆச்சு அவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே. இதெல்லாம் ரொம்ப கம்மி கம்ஃபர்ட்லாம். அப்புறம் நம்ம கேர்ள்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தா வாங்காமல் விடவே மாட்டோம். எவ்வளோ இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஆள் நான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பொருளாச்சும், ஒரு சின்ன பொட்டு, ஒரு சின்ன கிளிப்பு, ஒரு சின்ன பேண்டாச்சும் வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அப்படி தான் இந்த கிளிப்பு, இந்த பேண்டெல்லாம் வாங்கினது. அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து இந்த தைலம் பிரியர்கள் சொல்லுவாங்க, தைலம் அடிக்ட்டுன்னு. எங்கள் வீட்டில் எல்லாருமே தைலம் அடிக்ட்டு. அப்படியே அதை எடுத்தபடி ஃபுல்லாக க்ரீம் மாதிரி தேய்ச்சிப்போம். எங்கள் எல்லார் பெட்லேயும் தைலம் கண்டிப்பாக மஸ்ட்டு, அது ரொம்ப மஸ்ட்டு. இந்த க்ரீன் பாம், டைகர் பாம், விக்ஸு, அந்த ஸ்மெல் இல்லைன்னா தூக்கமே வராது எங்களுக்கு. அந்த மாதிரி நாங்கள் மேகி நிறைய சாப்பிட மாட்டோம். பட் ஆனால் ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுப்போம். ஸோ நீங்களும் ரெகுலராக சாப்பிடாதீங்க, எப்போயாச்சும் ஆசைப்பட்டா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்புறம் அம்மா வந்து ரொம்ப முடி வெள்ளையாயிருச்சு, கொஞ்சம் லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்க்கணும் அப்படி சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு நல்லா ப்ரௌன் பர்கண்டி பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ எனக்கு ஒரு பிளாக் கலர்லேயே எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பிளாக் கலரில் ஒரு டையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இந்த பாண்ட்ஸ் க்ரீம் வந்து சும்மா ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி அம்மா நாங்கள் எல்லாருமே போடுவோம் அது எப்போனா. ஸோ அது ஒன்று எடுத்துகிட்டு, இந்த சாக்லேட் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கு இல்லை, இது எங்கள் பாட்டிக்கு, அவங்களுக்கு இந்த மில்கி பார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எடுத்தோம். இது ஃபுல்லாக இந்த சிப்ஸு, குர்குரே, அது அந்த 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 ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. நாங்கள் ஆனால் அது வாங்கலை, ஜஸ்ட் எடுத்து மட்டும் பார்த்தோம். இது வாங்கி கொடுங்க ப்ரிங்கிள்ஸ்னால் அவங்க வாங்கி தரல, சரின்னு விட்டாச்சு. அப்புறம் நாங்கள் நிறைய எப்படின்னா நிறைய தயிர் சாப்பிடுவோம், ரைத்தா, வெங்காயம் போட்டு. ஸோ அதனால் ஒரு டப்பா தயிர் வாங்கிட்டோம். இந்த ஸ்ப்ரைட்டெல்லாம் வந்து அண்ணாங்க குடிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக இதெல்லாம் வாங்கிட்டோம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஹோம் ஃபைன்ஸ் என்னென்ன இருக்குது பார்க்கலான்னு போனால், அம்மா வீட்டுக்கு கர்டன் இல்லை, ரொம்ப வெயில் வெளிச்சம் உள்ளே வருது அப்படி சொன்னாங்க. ஸோ போனோன்னே ஃபஸ்ட்டு இந்த கர்டைன்ஸ் தான், எல்லாமே ஆஃபர், இதுவுமே ஆக்சுவலி ஆஃபர். 199. நான் இது தனியாக ஒரு ஹால் மாதிரி போடுறேன். இது எல்லாமே 199 தான். வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன், ஷார்ட்ஸில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே 199. இந்த ப்ரௌனு, அந்த அந்த கலரு, இன்னும் நிறைய இருந்துச்சு, ஹேஷ் கலரு, ஒயின் கலர் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே 199. கிளாத்தும் நல்லா இருந்துச்சு. இங்கே எல்லாமே காட்டன் ஆக்சுவலி நல்லா இருக்குது மக்களே. ரொம்ப ஒரு மாதிரி துணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அம்மாலாம் பார்த்து வாங்குவாங்க, தேய்ச்சி தேய்ச்சி இப்படி துணியை, அது மாதிரி பார்த்து வாங்கும்போது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த எல்லோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அம்மா அந்த ரெட் கலர் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல் துடைக்கிறதுக்கெலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே போனால் அங்கே எனக்கான டாப்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் இந்த பிளாக் ஒன்று வாங்கினேன், அப்புறம் ஒரு ப்ரௌன் ஒன்று வாங்கினேன். அதுவுமே அங்கே இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஒரு 499. ஏன்னா அந்த கிளாத்துக்கு அது ஒர்த் ஆக்சுவலி 499, ஃபுல் காட்டன் அது. ஸோ அது வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா நிறைய இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. இது அப்படியே போகிற போக்கில் ஹஸ்பண்டுக்கு ஒரு ட்ராக்கு, ஒன்றும் இல்லை 2 எடுத்தோம். இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸ் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அது வாங்கினேன். இந்த கண்டெய்னர் வந்து ஃபுல்லாக கிளாஸு, அது லாக் பண்ணி ஓப்பன் பண்ணவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது எடுக்காமல் வேறு ஒரு ஃபைபரில் ஒரு ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி எடுத்தேன்.
அப்புறம் அம்மா இத எடுத்தாங்க. இந்த சால்ட் அண்ட் பெப்பர் போடுவோம்ல. அது பார்த்துட்டு அத தொறந்து தொறந்து பார்த்தாங்க அந்த சின்ன பொருள எடுக்கவே. நான் வந்து இந்த மாரி கண்டெய்னர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதுவே 159 தான். ஸோ இங்க எல்லாமே ஆஃபர்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ நல்லாவும் இருந்துச்சு. அ அப்புறம் இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்து பேங்கிள்ஸ் நெறைய இருக்கு. அதனால பேங்கிள் பாக்ஸ் இந்த குட்டி பேஸ்கெட் அழகா இருந்துச்சு. அப்புறம் அம்மா இன்னும் தேவையான வீட்டுக்கு தேவையான கண்டெய்னர்ஸ்லாம் வாங்குனாங்க. ஸோ ஆல்ரெடி நல்லா ட்ராலி ஃபுல் ஆயிருச்சுமா, போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட நாங்க ஷாப்பிங்க முடிச்சுட்டு பில் போட்டு வந்தாச்சு. இதே மாரி நெறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.